சரி, கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசின, அதாவது கொலோசையர் பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் இதை இந்த இடத்துல நற்செய்தியை நேரடியாக அறிவிக்கலை அப்படின்னு சொன்னேன் போன தடவை. கொலோசைய நகரத்தில் பவுல் நேரடியாக நற்செய்தி என்ன செய்யலை, அறிவிக்கலை. ஆனால் எபேசு நகரில் அதை அவர் தங்கி இருந்த போது எப்பாப்ராத் மூலம் கொலோசையில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எப்பாப்ரா நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு நாள் இந்த எப்பாப்ரா தீத்து அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பேசுகிறேன், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த எப்பாப்ரா மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எபேசு பட்டணத்திலிருந்து கொலோசை பட்டணம் 165 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுன்னு சொன்னேன். கொலோசை பட்டணம் துருக்கி நாட்டில் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் போன தடவை கொடுத்துட்டு கொலோசை 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கும் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். ஆனா அதுக்கு முன்ன ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கத்தினுடைய வசனங்கள் இதுதான், கவனிங்க. அந்த செய்திக்கு போகிறதுக்கு முந்தைய இன்ட்ரோடக்ஷன். கொலோசை பட்டணம் பவுல் அதாவது விசிட் பண்ணலை. கொலோசை பட்டணத்தில் அவர் டைரக்டாக போய் நற்செய்தியை அறிவிக்கலை. ஆனால் கொலோசை பட்டணத்தில் உள்ள மக்களுடைய செய்தியை கேள்விப்பட்டு பவுல் அந்த கொலோசை பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதுகிறார். அதுவும் அநேக வேத பண்டிதர்கள், அநேக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தன்னோடு ஒரு சீடனை வைத்து அந்த சீடன் மூலமாக தான் இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதெல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டடி மாதிரி போகும், அது விட்டுருங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கருத்து விளங்குகிறது. ஆனால் பவுலினுடைய பார்வையில், பவுல் கேள்விப்பட்டதில் கொலோசை பட்டணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு செய்திக்குள்ளே போகலாம். சரியா? ரைட், பார்ப்போம். கொலோசை 2ஆம் அதிகாரம் 19 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். மாயையான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளிலும் விருப்பமுற்று காணாதவைகளையே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருள்களை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. சரி, இப்போ என்ன சொல்றாரு கொலோசைக்கு இந்த 2:19 கவனிங்க. மாயையான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். என்னப்பட்ட தாழ்மைங்க? மாயமான தாழ்மை. எப்படி எலெக்ஷன் வந்தால் பார்க்க முடியும் இல்லை? ஐயா வணக்கம், காலில் விழுவாங்க. ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பெரிய ஆளு, அவங்க ஒரு அம்மா எலெக்ஷனுக்கு பல வருஷத்துக்கு காலில் விழுந்தாங்க.
நான் ஓடிட்டேன், என்னங்க இது. அதுக்கு பிறகு நம்ம அவங்க காலில் விழணும், அது வேற. அப்போ கவனிங்க, மாயமான தாழ்மை. சிலர் வந்து இது வந்து கிறிஸ்தவத்தில் இருக்குது. பவுல் இப்போ நம்மளை தான் சொல்கிற, அரசியல்வாதியை சொல்லலை. ரொம்ப சிலர், ஐயோ அந்த சிஸ்டர், ஐயோ தாழ்மைங்க. சிஸ்டரை யாராவது இன்னொரு சிஸ்டர் சீண்டி பார்த்தா தெரியும், நான் யார் தெரியுமா, நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ரொம்ப வாங்க பிரதர், ரொம்ப. திடீர்னு அவங்களோட உண்மையான சுபாவம் எப்போ தெரியும்னா, ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். பாஸ்டராவது பாஸ்டருடைய அப்பாவாது யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவாங்க. அப்படி சிலர் இருப்பாங்க, விடமாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போது அந்த தாழ்மை ரொம்ப பார்க்குறக்கு அப்படியே தோத்திரம் சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. அது என்ன தாழ்மை அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் சொல்லணும், பைபிள் சொல்லுது. எப்படிப்பட்ட தாழ்மையா, மாயமான தாழ்மையிலும். அடுத்தது கவனிங்க, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையும், தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையும். கொலோசை பட்டணத்தில் உள்ள மக்கள் என்ன செய்திருக்காங்க, தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்திருக்காங்க. எவ்வளவு நல்ல மக்கள் இல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு யாரையும் ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரால் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க தான் யாரு, தேவ தூதர்கள். கர்த்தர் படைச்சது. அந்த தேவ தூதர்கள் எல்லாரும் கர்த்தரை வணங்குகிறாங்க இல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் போய் விழும்போது, எப்பா என் காலில் உள்ளாதா, நானும் உன்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு தூதர்கள் சொல்றாங்கல்ல. அப்போ தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மிகாவேல் தூதன் வந்து ஈட்டியில் குத்துறது மாதிரி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆர்சி சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா, மிகாவேல் தூதன் குத்துறது மாதிரி. அந்த தூதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிரதான தூதன் பெரிய ஆள், அந்த தூதன் பெரிய ஆள்னு தூதனுக்கு. நான் ஒரு சமயம் எங்கள் பாஸ்டர் கூட பல வருஷத்துக்கு முந்தி மூக்குப்பேரி அப்படிங்கிற ஊர், எங்கள் அம்மா ஊர், எங்கள் தாத்தா ஊர் பக்கத்தில். எங்கள் அம்மா ஊர் மூக்குப்பேரியில் இடையன்குடிங்கிற ஊர். பட் அந்த பகுதியில் நிறைய ஊர்களுக்கு, நிறைய ஊழியங்களுக்கு போயிருக்கேன். அப்போ மூக்குப்பேரி அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே போயிருக்கும்போது ஒரு அம்மா சர்ச்சுக்கே போக மாட்டாங்களாம். கொஞ்சம் நல்ல வயசான அம்மா, சேச சர்ச்சு, ஆனால் போக மாட்டாங்களாம் சர்ச்சுக்கு. என்னடா அந்த அம்மா சர்ச்சுக்கு போக மாட்டேன்னா, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப வளர்ந்துட்டாங்களாம், பெரிய ஆளா அவங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி வரவே மாட்டேங்கிறாங்க. அங்கே உள்ள ஐயர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், வரமாட்டாங்க. அப்படி சரி நம்ம பார்க்கலான்னு போய் பார்த்தா, ஏம்மா சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா? போக மாட்டேன். அப்போ எப்படி என்ன செய்வீங்க? வீட்டிலேருந்து ஜாம் பண்ணுவேன், ஆராதனை பண்ணுவேன். அப்படியாம்மா சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டினாங்க. அதில் வந்து ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற தேவனுடைய மனுஷனுடைய ஃபோட்டோ. அவர் ஏதோ அந்த அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க ஓரல் ராபர்ட்ஸ் படத்தோட. ஓரல் ராபர்ட்ஸ்னால் பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். ஓரல் ராபர்ட்ஸ், ஸ்டீல் ஆஸ்பான், ஜான் ஆஸ்டின், கெனத் ஈகன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போது அந்த ஓரல் ராபர்ட்ஸ் படத்தை வச்சு அவர் இந்த அம்மா கைப்பட எழுதியிருக்கார் லெட்ரு. சிலர் பாருங்க கைப்பட எழுதியிருக்காருங்க, எனக்கு இந்த பெரிய ஊழியக்கார் டிவியில் கைப்பட. உங்களுக்கு எழுதியிருக்காரா? உங்களுக்கு எழுதியிருக்காரா? இல்லை இல்லை, அவ்வளோதான். அந்த லெட்டர் அங்கே வச்சுருக்காங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பக்தி அப்பா! யோசிச்சு பாருங்க, எப்படி மிஸ்கைட் ஆகிறாங்க பார்த்தீங்களா? சாத்தான் தந்திரமாக ஆண்டவரை விட்டு எப்படி விளக்குறாங்க பாருங்க. ஊழியக்கார் முக்கியம், எனக்கும் பிடிக்கும் ஓரல் ராபர்ட்ஸு. டிஎல் ஆஸ்பான்கிற ஊழியக்கார் எனக்கும் பிடிக்கும். கெனத் ஈகன் ரொம்ப பிடிக்கும். இப்படி கையை வச்சா விழுவாங்க. பெனிகின் இப்படின்னா எல்லாமே அப்படியே விழுந்துருவாங்க. கோட்டை கலத்தி தூக்கி விழுந்தா, கலத்தி தூக்கி போட்டால் விழுந்துருவாங்க, சுகமாவாங்க. உண்மை உண்மை. மாரி சரிலோ அவருடைய மீட்டிங்கில் போயிருக்கேன். ஊமப்புள்ள பேசிச்சு பெங்களூரில் 1979 நினைக்கிறேன். பெரிய வல்லமை. அவரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தவர் தொட்ட உடனே அப்படி தொட்டார். மாரி சரிலோ தொட்டோன்னே அந்நிய பாஷை பேசினார். அப்போ தான் அபிஷேகம் பெற்றேன்னார் மேலே. கவனிச்சு பாருங்க.
அவர் ஃபீபாவில் ரேடியோ ப்ரோக்ராம்லலாம் இருக்கிற ஒரு முக்கியமானவர். மாரிஸ் செரிலோ பெரிய ஊழியக்கார். உண்மை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீங்களும் நானும் பின்பற்றுகிறவர் ஓரல் ராபர்ட்ஸை அல்ல, டிஎல் ஆஸ்பானை அல்ல, கெனத்தீகனை அல்ல, மாரிஸ் செரிலோவை இல்லை, ஜான் ஆஸ்டினை இல்லை, பென்னிகினை அல்ல. அவர்களுக்கு கிருபை வரங்களை கொடுத்த அவருக்கும் மேலான தேவன் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏன் நான் பின்பற்றுகிறேன்? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்றது இல்லை. மனுஷன் தாங்க. நாளைக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சு, ஒரு பெரிய ஊழியக்காரை பற்றி கேள்விப்பட்டேன், வெளியே சொல்லலை, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயோ அதிர்ச்சி ஆயிடுச்சு, அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஐயோ மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்க பின்பற்றுறவங்களை பார்த்தீங்களா என்ன ஆகும்னு கவனிங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, நிறைய காரியம் தெரியாது. வெளியே வரும்போது அப்படியா பாச கேள்விப்பட்டீங்களா? எனக்கு 4-5 வருஷத்துக்கு முந்தைய தெரியும். கவனிங்க, யாரை பின்பற்றல சொல்லுங்க, யாரை பின்பற்றலன்னு கேட்டேன். ஊழியக்காரரை பின்பற்றல. சபையில் இருக்கிற பாஸ்டர் பாஸ்கரனை பின்பற்றவில்லை. பாஸ்டர் பாஸ்கரன் சொல்லுற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். ஆமென். கவனிங்க, அதான். அப்ப தேவ தூதர்களை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிறது. நான் ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜில் ஏறிட்டாரு. என்ன பண்ணாங்கன்னா விசில் அடிச்சிட்டாங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம். மேலே ஏறின உடனே யாருக்கு விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர் மேலே ஏறின உடனே பக்கத்தில் ஒரு செமினார், என் பக்கத்தில் உட்காந்துருக்க பாஸ்டர் பாருங்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய ஜீவியம் போயிடுச்சுன்னு சங்கடப்பட்டார். திருச்சியில் நடந்த சம்பவம். எவ்வளவு ஒரு பிளைண்டாக இருக்கும் பார்த்தீங்களா? என்னை ரட்சித்தவர் இயேசு கிறிஸ்து, என்னை குணமாக்கினவர் இயேசு கிறிஸ்து, என் குடும்பத்தை காப்பாற்றுவர் இயேசு கிறிஸ்து, என்னை போஷிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எதை இழந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். தேவதூதர் உதவி செய்ய வரலாம். நானும் தேவதூதரை பற்றி சொல்கிறேன். ஏஞ்சல் ஆலஜின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. உங்களுக்கு வேணால் அந்த சப்ஜெக்டே கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் தேவ தூதர்களை நான் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொலோசை பட்டணத்தில் உள்ள சபை மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? தேவ தூதர்களை ஆராதிச்சிருக்காங்க. தவறு, தப்பு. அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. எப்படிங்க நுழைஞ்சது? எப்படியா? துணிவாய் நுழைந்து, துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருப்பார்களாக. எதை? பந்தய பொருளை. நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனோடனே பந்தய பொருள் ஒன்று கிடைக்கும். நம்ம ஸ்கூல்லலாம் நான் ஓடி இருக்கும் பொழுது கப்பு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் டப்பா கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கேன். டார்ச் லைட் ஒரு தடவை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் பொருள் உண்டு. கப்பு கொடுப்பாங்க, மெடல் கழுத்தில் போடுவாங்க. இல்லை பந்தய பொருள். அதுதான் லெக்க அடைஞ்சிருக்கோம், ஜெயிச்சிட்டோம். அப்போ ஒரு பந்தய பொருள் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நம்ம பந்தய பொருளை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த பொருளை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம இழந்துடக்கூடாது. பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பந்தய பொருளை இழந்துடாதீங்க. நல்லாவே சொல்லுங்க, நல்லாவே சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பந்தய பொருளை இழந்துடக்கூடாதுங்க. இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கா இருக்க பாருங்கள். அடுத்தது 20 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் நல்லா கவனிங்க, நீங்கள்
கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட உலகத்திற்கு மரித்தது உண்டானால் நம்ம என்ன இருக்கோம்? சாரி, உலகத்தின் வழிபாடுகளுக்கு. உலகத்தில் வழிபாடுகள் நிறையா சொல்ல வேண்டாம், அது ஃபுல்லாக பெரிய லிஸ்டே இருக்கும். அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம என்ன ஆயிட்டோம்? எப்படி மரிச்சிட்டோம்? கிறிஸ்துவோட கூட மரிச்சிருக்கிறோம். இன்னும் உலக வழக்கத்தின்படி, இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல, பிழைக்கிறது போல, இன்னும் உலகத்தில் பிழைக்கிறவர்கள் போல. நீங்க மரிச்சிட்டீங்க உலகத்தின் வழிபாடுகளுக்கு. தேவதூதர் வழிபாடு இல்லை, உலகத்தில் உள்ள விக்கிரகத்தின் வழிபாடு இல்லை, மற்ற எந்த வழிபாடும் இல்லை. சில சமயம் விசுவாசிகள் சில சமயங்களில் சில இடத்துல செய்யக்கூடியதை பார்க்கும்போது நான் ரொம்ப சங்கடப்படுவேன். அவங்களுக்கு தெரியாது. நம்ம சபையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு. எனக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி விட்டுருங்க, பரவாயில்ல, நான் சொல்ல விரும்பலை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் ஏங்க இன்னும் உலகத்தின் வழக்கத்தின்படி இந்த பிழைக்கிறது போல. இந்த நல்ல காலம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் அது வைகுண்டம் சாரி யமகண்டமா, எனக்கு அதே தெரியல. அது யமகண்டங்க. நமக்கு என்னவே தெரியாது, என்ன கண்டமே தெரியாது. நேற்றுக்கு ஒரு டெத்து வீடு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இறந்துட்டாங்க. நான் சரி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போய் நின்னேன். கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு தெரிஞ்சேன் என்ன வயசாகுதெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த டெட் பாடியை சுற்றி வரும் பொழுது அவன் சொல்கிறான், ஆமென். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். சில சமயம் எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் வழிபாடுகளில் இன்னும் சிக்கி இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் கிழமை பார்க்கும் கர்த்தருக்கு அருவருப்பானவர். மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க? நான் உங்களை கேட்கல, இல்லைன்னா சொல்ல வேண்டாம், நீங்கள் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். அந்த கேலண்டர் பாரு, நல்ல நாள் இருக்குது பாரு. இது அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா பாரு, நல்ல நேரம். இந்த 9லேருந்து 11 மணிக்குள்ள இந்த மாப்பிள்ளை வீடு பெண்ணு வீடு, இந்த 9லேருந்து 11 மணிக்குள்ள வந்துடணும். ஒரு அம்மா சொன்னாங்க, ராஜம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை வீடு எதுவும் வரும் பொழுது அரப்பு வியாபாரி வரக்கூடாது. அம்மா சொன்னாங்க, ஏம்மா என்ன, அரப்பு தேய்ச்சி குளிக்கிறதுனால அரப்புக்காரன் வரக்கூடாது, உப்புக்காரன் வரக்கூடாது, துவைக்கிறவன் வரக்கூடாது. ஒரு தடவை அம்மா சொல்லியிருக்காங்க, வர போம்மா நான் அரப்பு ஊற்றிட்டு இருக்கேன், ரோட்டில் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு. என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அரப்புக்காரன் வரக்கூடாது, உப்புக்காரன் வரக்கூடாது, துவைக்கிறவன் வரக்கூடாது, 2 கழுதை வரக்கூடாது, பள்ளி அடிக்கக்கூடாது. அடிச்சா அந்த பள்ளி அப்பமே அடிச்சு கொண்டுருவாங்க. என்னங்க காலம் தெரியாமல் இடது காலம் வைக்காத, நீ வலது கால் வை. யாரு? கிறிஸ்தவங்க. சந்திரமண்டலத்தில் போய் முதல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாரு. எந்த காலை வச்சாரு தெரியுமா? இடது காலை வச்சு. நம்ம ஆளந்தே இடது காலை வைக்காது, அவன் அப்படியே கீழே விழுந்திருப்பான். 2 காலையும் வைக்கிறதுக்கு எந்த காலை வைக்க தெரியாது. கவனிங்க, இன்னும் உலகத்தின் வழிபாடத்தில் சிக்கியிருக்கோம். வாசிக்க சீக்கிரம் போகலாம்.
சரி போதும். இப்போ மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதலின்படி நடக்கிறாங்க. சரி விட்டுருங்க, அடுத்தது நம்ம கடந்த செய்திக்குள்ள வந்துடலாம். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இப்போ சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இப்போ தெளிவாக பவுல் சொல்றாரு. என்ன வாசிங்க இப்போ 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட, கவனிங்க, நீங்கள் யாரு? கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்கள், விசுவாசிக்கிற நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட யார் ஆராதிக்க கூடாது? தேவதூதனை ஆராதிக்காதீங்க, உலக வழிபாட்டுக்கு போகாதீங்க. நல்லா கவனிச்சுங்க. நிறைய சொன்னால் இதை பேசினாலே டைம் பத்தாது. ஒரு 2-3 வாரம் பேசிகிட்டே இருக்கலாம். பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் நம்ம சபைக்குள்ள இருந்துட்டே உங்களுக்கு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. எப்படி பாஸ் இதெல்லாம் தெரிஞ்சு? நீங்கள் 4-5 வருஷம் 5 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. வேதனைப்பட்டேன், குற்றப்படுத்தலை, வேதனைப்பட்டேன். தெரிஞ்சுக்குங்க, வேதனைப்பட்டேன். நான் உங்களை தான் ஏன் குற்றப்படுத்தணும்? சொன்னால் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. வேதனைப்பட்டேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னங்க நல்லா பாச சிரிப்பாக பிரசங்கம் பண்ணிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இவர் வேதனைப்பட்டாராமா அப்படின்னு இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உலக வழிபாட்டுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோம்ல. ஒரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒருத்தர் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க என்னைய. அவங்க குடிமங்கலத்துலேருந்து நம்ம சபைக்கெல்லாம் முந்தி வந்தவங்க, தம்பிக்கெல்லாம் தெரியும். பாஸ்டர் சீக்கிரம் அனுப்பணும்னாங்க. நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லவே இல்லையே. அவங்க அந்த சகோதரி வர்றாங்க, பாஸ்டர் சீக்கிரம் அனுப்புங்க. எதுக்கு நான் என்னை சீக்கிரம் அனுப்பணும்? நான் சோறை தின்னுட்டு போகிறேன். ஏன் சாயங்காலம் சோறு சாப்பிடாட்டி பரவாயில்ல, சீக்கிரம் போகணுமா? நான் சீக்கிரம் போங்க. ஏன்டா அப்படி சீக்கிரமே என்னை விரட்டுறாங்க? கல்யாணத்துக்கு முந்தின நாள் அனுப்பிட்டு அதுக்கு தான் சீக்கிரம் அனுப்புகிறாங்க. முருகன் கலையரங்கத்தில் நடந்த சம்பவம். இது மாதிரி நிறைய சொல்லுவேன். டெத்து வீட்டில் நடக்கிற சம்பவத்தையும் நான் பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன். ஏங்க, நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு மனசு இல்லைல்ல. இல்லை, நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு மனசு இல்லைல்ல. செய்யத்தாங்க செய்வாங்க அவங்க, சில காரியத்தை சொல்லத்தாங்க செய்வாங்க. சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை, அதை நான் செய்ய முடியாது. நீ அதை என்னால் முடியாது. நான் வர்றேன், நிற்கிறேன். முடியுமா? முடியாது. சொல்றதுக்கு மனசு இல்லைல்ல, தைரியம் இல்லைல்ல, தெம்பு இல்லைல்ல, விசுவாசம் இல்லைல்ல. கர்த்தரும் பார்க்குறாரு, சாத்தானும் பார்க்குறான். கர்த்தரும் பார்க்குறாரு, சாத்தானும் பார்க்குறான். கர்த்தரும் அவருக்கு வழிவிட்டா கர்த்தர் வருவார். சாத்தானுக்கு வழிவிட்டா சாத்தானும் வருவான். ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுடைய கடமை. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கவனிங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பவுல் சொல்றாரு இப்போ கொலோசு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அப்படின்னா உயிர் தெழுந்ததுண்டானால், எழுந்ததுண்டானால், கவனிங்க, சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுன்னு சொல்ல முடியும்? உலக வழிபாட்டுக்கு போனீங்க, நடக்கிறது வேற. அப்படி நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நான் ரொம்ப பாவங்க.
தெரியுமா? இதெல்லாம் எவ்வளோ பொறுக்க வேண்டியது தெரியும். உங்களுக்கே சொல்ல முடியாது. சில சமயம் ஏதாவது சொல்லுவேன், பாருங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வேலை, எல்லாத்தையும் பொறுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் பொறுத்துட்டு அவங்க கூப்பிடும் பொழுது, அவங்க ஜெபிக்க சொல்லும் பொழுது நான் போகிறேன். ஏங்க நியூஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் இருந்து சத்தமாக பேசினா கூட இந்த நியூஸ் போயிடும், தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 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 கடையில் ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிட்டு தூக்கி போட்டு சத்தமாக சிரிச்சிட்டு சத்தமாக யாரையும் கூப்பிட்டாராம். பாசஸ் பாவம், அது தப்பாக சொல்லலை. நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா போயிருக்காங்க. அந்த அம்மா ராஜாமணி அம்மா போயிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம பாச இப்படியெல்லாம் நின்று பேசி இப்படியெல்லாம் சத்தமாக கூப்பிட மாட்டாங்க ரோட்லன்ட்டு போயிருக்காங்க. கவனிக்க, ஒரு டீ கடையில் நம்ம சகோதர பிரதர் சொன்னார், இது ஒரு கேலண்டர் போட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் டீ கடையில் பேசும்போது, எங்கள் பாஸ்டர் வந்திருக்க மாட்டார் இப்படி அப்படின்னாங்களாம். நான் பெரிய ஆள், அவங்களாம் சரியில்லை அப்படி சொல்லலை. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பற்றி நியூஸு போகும். நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஜாக்கிரதையாங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் எழுந்திருக்கீங்களா? கிறிஸ்துவோடு கூட சீட்டை விட்டு எழுந்திரிச்சிடாதீங்க. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய நல்ல கவனிங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில். ஆமென், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. எப்படிங்க பவுலுடைய வார்த்தை அந்த வடிவத்தை பாருங்க, அவர் அதில் சொல்றத பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து, நல்ல கவனிங்க, கிறிஸ்து அங்க இருக்கிறார் வைங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். எப்படிங்க கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பாரிசம். இங்க ரொம்ப சீக்ரெட்டுங்க. நான் இந்த மாதிரிலாம் புக்கு ஏன் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா பொழப்பெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு ஏதோ படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பாசஸ் ஒரு பெரியவருங்க ஒருத்தர் டிவியில் சொன்னார், இப்படி சொன்னார் பாஸ்ன்னு கேட்பாங்க. இல்லைங்க அது தப்பும்பேன், நான் தைரியமாக தப்பும்பேன். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இருக்குது பாஸ்ன்னு நினைக்காதீங்க. தப்பு இல்லையே, அப்படி இல்லைன்னு வசனத்தை எடுத்து நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னாரு. இப்படியெல்லாம் இருக்குதா? இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இதுதான். இங்கே டீச் பண்ணவர், பைபிள் காலேஜ் டீச் பண்ணவர்கிட்ட சொன்னேன், இல்லை நீங்கள் மாற்றிக்கிங்க இது தப்பு அப்படின்னு. இல்லை இப்படி தான். ஓ சரி அப்படின்னாரு. சும்மா இல்லைங்க, ஆண்டுடைய வசனத்தை சரியாக தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே. அப்ப எதை தேடணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களுக்கு. இடத்தில் உள்ள என்ன இடம்? தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். என்ன மேலானவைகள்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்குதுங்க? வலது பாரிசத்தில் படிக்கிறீங்களா? சங்கீதம் 16:11 வாசிங்க. சங்கீதம் 16:11. இப்ப கவனிங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க, சரியா? ஏதோ பிரசங்கம் பண்ணார் பாஸ்டன்ட்டு போகக்கூடாது. இப்ப நல்லா கவனிக்கணும். கவனிங்க, வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும். நிறுத்துங்க. என்னங்க? உமது வலது பாரிசத்தில். உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பமும் உண்டு. இப்ப எங்க? ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து தேவனிடத்தில் உள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உள்ள
இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் அந்த மேலானதை நான் தேடணும். அங்க என்ன இருக்கு? நித்திய பேரின்பம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கு நித்திய பேரின்பம் உண்டு. எங்க அந்த உலகத்துல என்ன தேடினாலும் இன்பம் உண்டு, ஆனா பேரின்பம் இல்லை. ஒருவேளை பேரின்பம் மாதிரி இருக்கலாம், ஆனா நித்திய பேரின்பம் கிடைக்காது. ஆமென், புரியுதா? இந்த வசனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலானதை தேடணும். அந்த இடத்தில் உள்ள மேலானது அங்க என்னதான் இருக்கு? அந்த வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. காரணம் என்ன? நித்தியமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அங்கே இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்த நித்தியமானவர் அங்கே இருக்கிறார். ஆகவே அங்கே இருக்கக்கூடியது என்ன? நித்திய பேரின்பம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நித்திய பேரின்பம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் போகலாம், முடிய போகுது டைம். அடுத்தது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். இப்ப எதை தேடணும்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலான காரியத்தை தேடணும். இடத்தில் உள்ள மேலானது தேடணும். ரைட், தேடுங்கள். இங்க என்ன போடணும்? நாடுங்கள். அங்க தேடுங்கள், இங்க. பவுல் பாருங்க என்ன அழகா. பவுல் பெரிய ஒரு வேத பண்டிதருங்க, பெரிய ஆளுங்க, சாதாரண ஆள் இல்லை. பவுல் எழுதுனது புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மண்டை பிச்சுக்கிறாங்க இப்போ உலக அளவில். பவுல் சொல்றதெல்லாம் சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலன்ட்டாங்க, அது இல்லைன்ட்டாங்க. ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது அமெரிக்காவில். பாலியாங்கிச்சோ இருக்கிறார், 25 லட்சமா நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பாலியாங்கிச்சோ சர்ச், உலகத்தில் பெரிய சர்ச் பேர். அவர் பேர் பாலியாங்கிச்சோ. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பவுலுக்கு ரொம்ப இதாக பேசினோடனே டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. அவர் பேரை மாற்றிட்டார். யாருக்காவது தெரியுமா? பாலியாங்கிச்சோங்கிறது டேவிட் யாங்கிச்சோன்னு மாற்றிட்டார். தெரியுமா? அந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடந்திருக்கு. சாதாரணமான காரியம் இல்லை. உலக அளவில் உள்ள சொல்கிறேன், உலக அளவில் உள்ள ஒரு காரியம். உலக அளவில் 2 தியாலஜி. உலக அளவில் 2 தியாலஜி. ஒன்று கவர்னன்ட் தியாலஜி, இன்னொன்று அது என்னது? டிஸ்பென்சேஷனல் தியாலஜி. உலக அளவில் கவர்னன்ட் தியாலஜி, டிஸ்பென்சேஷனல் தியாலஜி. டிஸ்பென்சேஷனல் தியாலஜியை பின்பற்றுறவங்க கொஞ்சம் பேர் உண்டு, கவர்னன்ட் தியாலஜியை பின்பற்றுறவங்க உண்டு. நான் கவர்னன்ட் தியாலஜியை பின்பற்றுறேன். டிஸ்பென்சேஷனல் தியாலஜியில் நிறையா சில டாக்டர்ஸ் நம்மளை அறியாமல் ஃபால்ஸ் டாக்டர்ஸ்ன்னு வரும். சரி விடுங்க, அது இப்போ நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்குவாங்க, இதை ஏற்றுக்கிறவங்க உண்டு. அதை விட்டுருங்க. கவனிங்க, இப்போ பூமியில் உள்ளவைகளை அல்ல. இப்போ நீங்கள் அங்கே தான் மேலே தேடணுன்ட்டு இப்போ நாடுங்கள்ங்கிறார். என்ன சொல்கிறாரு? நாடுங்கள். எதையா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா மேலானவற்றை எண்ணுங்கள், நினைங்கன்னு அர்த்தம். விண்ணுலகத்திற்குரிய காரியங்கள் மேல் உங்கள் மனதை பொருத்தி கொண்டு இருங்கள். விண்ணுலகத்திற்குரிய காரியங்களில் உங்கள் மனதை பொருத்தி கொண்டு, அதான் நாடுங்கள். உங்களுடைய எண்ணத்தை, உங்கள் நினைவை விண்ணுலகத்தில் உள்ள காரியத்தில் பொருத்தி கொள்ளுங்கள். அதை நினையுங்கள், அதில் எண்ணத்தில் கொள்ளுங்கள். அதான் நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. சரி, அடுத்தது மூன்றாவது. ஏனென்றால் பாருங்க, பவுல் சொல்றார், ரொம்ப அழகா புரியுறபடி தான் எழுதுறார். டக் டக்குன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா, அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் வர்றார். ஏனென்றால் இப்ப பாருங்க, ஏன் அதை தேடணும், ஏன் இதை நாடணும், அடுத்த ஸ்டெப் சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். ஏங்க இப்பதான் உயிரோடு எழுந்தீங்கன்னு சொன்னாரு, அதுக்குள்ள செத்து போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கவனிங்க, இல்ல இப்பதான் சொல்றாரு நீங்கள் உயிர்த்தீர்கள். இப்ப சொல்றாரு ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜீவன். மரித்தீர்கள்னா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா மரணமா இல்ல
மரணம்னா பயமாக தான் இருக்குல்ல, உண்மை. அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், உங்கள் ஜீவன், உங்கள் உயிர், உங்கள் வாழ்வு. கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், ஜீவன், உங்கள் வாழ்வு, உங்கள் உயிர், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்க சாதாரணமான காரியம் இல்லைங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திங்க, நல்லா வீட்டில் போய் சிந்திங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள். அதான் அது முந்தைய பார்த்தோம் 19-20 படிக்கும் பொழுது. இப்போ ஏனென்றால் நீங்கள் வாசிங்க தங்கச்சி. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். நல்லா கவனிங்க, சொல்லுங்க. இப்போ நான் என் ஜீவன், அது ஒரு மொழிபெயர்ப்பில் என் உயிர்னு போட்டிருக்கு. ஒரு பாட்டு பாடுவாங்க, என் உயிரான நல்லா கருவிங்க. சே, ஆண்டவர் நம்முடைய ஜீவனை, நம்முடைய உயிரை, நமக்கு இதெல்லாம் தெரியலைங்க. பிரசங்கம் பண்ணாலும் கூட புரிய மாட்டேங்குது. என்னமோ சொன்னாருங்க, ஆமாங்க, புரியல. மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் கிறிஸ்துவுடனே, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள், கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். என் உயிர், சொல்லுங்க, என் உயிர் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் உயிர் அவருடைய தேவனுக்குள்ள, கடவுளுக்குள்ள மறைஞ்சிருக்குதுங்க. பிசாசு டச் பண்ண முடியாது. ஆமென், ஆமென். என் உயிர் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் அப்படியே மறைந்திருக்கு, பொதிந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, கூடாரத்தில் மறைத்துக் கொள்ளணும். எவ்வளவு தெரியுங்களா, அதெல்லாம் வசனத்தினுடைய இது. அப்படியே மறைச்சு வச்சிருக்காரு. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லனுடைய நிழலில் தங்குவான். என் சரீரம் மட்டும் அல்லங்க, எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள், கடவுளுக்குள், என்னை படைத்த அந்த தெய்வத்துக்குள் எப்படி இருக்குதான், மறைந்து இருக்கிறது. என் உயிர் எங்க இருக்கு? தேவனுக்குள் இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க. சும்மா என் உயிர் என் உடல்ல இருக்கிறது நம்ம சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, பவுலுடைய ஆராய்ச்சி பாருங்க, பவுலுடைய வெளிப்பாடு பாருங்க. மறந்துடாதீங்க இந்த வசனத்தை. மனுஷனுக்கு ஒரு நாள் மரணம் வருது, அது வேறங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, நான் ஒரு நாள் மரிப்பேன். என் உயிரை என் கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியாது, அது வேற. மரணம் வரும். பட் சத்தியத்தை தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் உயிர் என் கையில் இல்லை, என் உயிர் என் உடல்ல இருந்தாலும் எனக்கு சொந்தம் இல்லை. என் உயிர், என் ஜீவன், என் வாழ்வு தேவனுக்குள் அப்படியே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. வசனத்தை வாசிங்க தங்கச்சி. ஏனென்றால், கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லிட்டு பவுல் சொல்றார் அடுத்தது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இப்ப பவுல் சொல்றார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. எப்படிங்க? நம்முடைய உயிரா, நம்முடைய உயிரான இயேசு வெளிப்படும் பொழுது. சே, சூப்பருங்க. என்னால் எப்படி விளக்க கொடுக்கறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். என் உயிர் இருக்கு பார்த்தீங்களா, என் உயிரே என் கிறிஸ்து தான், என் ஜீவனே என் கிறிஸ்து தான், என் வாழ்வே என் கிறிஸ்து தாங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, வாசிங்க தங்கச்சி. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. மறுபடியும் வாசிங்க, அது முதல்ல வாசி. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இல்ல இல்ல, அடுத்த வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, நம்முடைய
ஜீவனாகிய சொல்லுங்க. நம்முடைய ஜீவன்னா உயிர். நம்முடைய ஜீவன்னா உயிர் மட்டுமல்ல, வாழ்வு இல்ல. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நல்லா கவனிங்க, என்னை பாருங்க கொஞ்சம். நம்முடைய ஜீவனாகிய நம்முடைய உயிரான இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எங்கே? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. பவுலுடைய வெளிப்பாடு சூப்பருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும், அப்ப அந்த ஜீவன் வெளிப்படுவது யாருடைய ஜீவன்? நம்முடைய ஜீவனாகிய. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு வசனம் பாருங்க, வாசிங்க. பிலிப்பியர் 1:21 வாசிங்க, நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன். இப்ப பாருங்க, பைபிளை படிச்சிருக்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்ப பாருங்க, கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு லாபம், கெயினா ஆங்கிலத்தில் கெயின். சாவு ஆதாயங்க. ஐயோ என்னங்க, எப்படி ஆண்டவருடைய வசனம் பாருங்க. மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயங்க. கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஒரே ஒருவர். நானும் நீங்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வச்சவங்க. ஏன்? கிறிஸ்தவங்களா இருப்பதினால். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து எனக்கு உயிர், கிறிஸ்து எனக்கு உயிர், கிறிஸ்து எனக்கு வாழ்வு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு அடிக்கிறார் பாருங்க. ஆமென். சூப்பருங்க. இப்ப பவுல் சொல்றாரு கொலோசை பட்டணத்துல, அந்த வசனத்தை முடிக்க போறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் பாருங்க, யாரு? கொலோசை பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்கள். இப்ப நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் ஆமென், ஹல்லேலூயா. திருச்சபையை பார்த்து பவுல் சொல்றார், கொலோசு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களை பார்த்து சொல்றார், மீட்பர் நற்செய்தி சபையினுடைய விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆமென். நீங்களும் அவரோடு கூட மகிமையில். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போன முதல்ல பவுல் எங்கன்னு தேடணும். தேடி போய் பவுலையா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், போய் கை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும், பவுல் சொல்றார் பாரு, பவுல் நிருபத்தெல்லாம் படிச்சு பாருங்க. நீங்களும் மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். 4 வசனம் தானே தங்கச்சது. ஆமென். அதனால கிறிஸ்து தேவனிடத்திலுள்ள மேலான அந்த இடத்தில் உள்ளதை நீங்கள் தேடுங்கள். ஏன்? இதனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ணது மாதிரி இல்லை, பிரசங்கம் கேட்டது மாதிரி இருக்குது. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனும் உங்களுடைய ஜீவனும், என் உயிரும் உங்களுடைய உயிரும், என்னுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வும் நம்மகிட்ட இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள், கடவுளுக்குள் எப்படி இருக்குதா? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். என்ன அருமையான சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 3:1 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏன்? இதனால. இத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. அப்படி கண்களை மூடுவோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாங்கள்
கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள், கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடினால் எங்கள் ஜீவன், எங்களுடைய உயிர், எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள், கடவுளுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். ஆகவே கிறிஸ்து தேவனிடத்தில் உள்ள வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளையே, இடத்திலுள்ள மேலானவைகளையே நாங்கள் தேட, உம்முடைய பிள்ளைகள் தேட, நாங்கள் தேட, நான் தேட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம்ல. ஹல்லேலூயா. நான் இந்த ஒரு வாரமாக வலது பாசம் வலது கரம் அப்படிங்கிறத நான் தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலாயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலாயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலாயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலாயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கேட்ட செய்தியை மனதில் வைத்து வீட்டிலுமே அந்த வசனத்தை 4 வசனம்தான், அந்த 4 வசனத்தையும் மறுபடியும் படித்து தியானிங்க. ஆண்டவருடைய வார்த்தை, பவுல் சொன்ன அந்த வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். நிச்சயமாக உங்களுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்க அந்த வார்த்தைகள் உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் ஆராதனையில் கலந்து கொண்டு விடுதலையோடு ஆராதிக்க, சரீரத்தில் தெய்வீக விடுதலையும் சுகத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த ஆராதனையிலிருந்து போகும் பொழுது ஒரு விடுதலையோடு கூட, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஒரு புது பலத்தோடு உம்முடைய பிள்ளைகள் போக நீர் கிருபை செய்யும். கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து அந்த சத்தியத்தில் வளரவும் கிருபைத்தார். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள், சபைக்கென்று கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. சந்தோஷமும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாய் இருப்பதாக. இப்பொழுதும் திருச்சபை விட்டு வீட்டுக்கு போகும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, எல்லாவற்றிலும் திருப்தியோடு உம்முடைய பிள்ளைகள் போக உதவி செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.